இந்த வீடியோவில் ஜீரோ ஆஃப் எ பாலினாமியல்னா என்னங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எது ஜீரோவாக இருக்கும், ஜீரோன்னா என்ன அதை பார்க்க போகிறோம். பாருங்கள், அதாவது எக்ஸோட எந்த வேல்யூக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோ ஆகுதோ அந்த வேல்யூவை தான் என்ன சொல்கிறோம், நம்ம ஜீரோ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியலுக்கு நம்ம ஜீரோவை கண்டுபிடிக்க ரேண்டமாக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியலில் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கி. ஓகே, இதையும் சிம்பிளிஃபை பண்ண நமக்கு கடைசி என்ன கிடைக்குன்னா எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 ஆகுது எப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0 ஆகுது. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம், 3 இஸ் ஏ ஜீரோ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லலாமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பாருங்கள், அதே எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பாருங்கள், எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கி. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 ஆகலை, நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0 ஆகலை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 நாம் 0ன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போது 1 இஸ் not a zero of f of x. Okay.